ஸோ கைஸ் நாங்கள் இப்போது பைக்கில் சின்னதாக ஒரு ட்ராவல் போகலான் இருக்கோம் மேலே. ஸோ வியூ பாயிண்ட் தான், இன்னொரு வியூ பாயிண்ட் தான். ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளானு. ஸோ இந்த பிளானில் வந்து நாங்கள் எப்படி போகலான்னு சொல்லி யோசிச்சப்போ எங்கள் அத்தையோட வண்டி, அதாவது அவங்க அத்தையோட ஹஸ்பண்டோட வண்டி இருந்துச்சு. அந்த வண்டி இருந்தனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்ககிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து தந்தாங்க. ஸோ இது ஒரு மெமரபுளான டே சொல்லலாம். இந்த பைக் ட்ரிப் வந்து கொஞ்சம் கிட்ட லைக் இந்த ரோட்வேஸ்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான். மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க. இந்த ரோடெல்லாம் பயங்கர இதுவாக இருக்கும் பாருங்க. லைக் ஊட்டி மெயின் ரோடு மாதிரியே இருக்கும். மலை எல்லாம் பயங்கரமே இருக்கும். இங்க மலை ஏற ஏற சூப்பரா தெரியுங்க. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். नाची हुई बिगड़ पड़ फूकने का ले 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 அப்படியே இதுக்கு இருக்கிற ஆப்போசிட் வியூ பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். செம்ம அட்மாரிங்க. இதை விட வியூ பாயிண்ட் என்ன பார்க்க போறோன்னு தெரியல. ஆனால் இதோட இன்னும் பயங்கரமான வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு ஒன் ஆஃப் தி வியூ பாயிண்ட்னு சொல்லலாம். இது எங்களோட எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வியூ பாயிண்ட்டு. இந்த ஊர் பேர் வந்து பெங்கிரி பஜார்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வியூ பாயிண்ட் வந்து பெங்கிரி கோட்டுன்னு சொல்லுவோம். मतलब कब घर अब सेल्फी में रखना तेरा हाथ चलना बस है. road is very dangerous. Wow. My road is more dangerous than before, है ना? Line crossing from airport, right? Bye. Bye.
ஸோ காய்ஸ் ஃபைனலி நாங்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு அப்படியே பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அந்த மரத்துக்கு பேக் சைடில் வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த எவரெஸ்ட் பீக்கெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே போய் காட்டுறேன், வாங்க போகலாம். மேலே ஏற ஏற ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து நடைபாதையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க கைஸ், கரெக்டாக அமுங்கின மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே நிறைய பேர் டேட்டிங்லாம் பண்ணுறாங்க. ஓய்வு ரூமுங்கெலாம் நிறைய யூஸ். அம்மா மேலே போக போக பயங்கரமாக இருக்கு பாருங்க. இன்னும் மேலே போக இன்னும் நல்லா தெரிய வரும். பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இந்த சைட்லாம் போகலாம், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த லொக்கேஷனு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வைண்ட் அப் பண்ணி கிளம்புறோம். ए बुन घुमिरहेको छ यहाँ त यार, हिँड्छौँ आँखा मात्र परिरहेको छ। कस्तो भिडियो? இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாக மரங்க. இது ஏதோ ஒரு மரம்னு சொல்லுவாங்க, அது என்ன மரம்னு தெரியல. கைஸ் இந்த ஏரியாவில் இந்த பூ ரொம்ப அழகான பூ இருந்துச்சு, பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்க்கவே எவ்வளோ அட்மைரிங்காக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வியூ பாயிண்ட்ஸு, நடுவில் அந்த பீக் தெரியுது பார்த்தீங்களா, செம்மையாக தெரியுது பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், இதோடு நாங்கள் முடிச்சுட்டு கிளம்புறோம். ஸோ போக போக இருட்டிகிட்டே போகுது. இதுக்கப்புறம் பார்ப்போம். See you guys, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில், நெக்ஸ்ட் லொக்கேஷனில் சந்திப்போம். பாய் பாய். मधुर देखिया छ, खै क्यामेरा पोस्नु पर्छ क्या हैन? लालामा आएर खिच। ब्युटिफुल सिरैमा नननन। यस्तो अँध्यारो पनि उज्यालो देखाएको छ त है। कलर ब्यालेन्स गर्छ के हजुर, क्यामेराले कलर ब्यालेन्स गर्छ। क्यामेरा सही हो।